அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியாமூர்த்தி. நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விமென்ஸ் டே செலிப்ரேஷனை எப்படி நடந்துச்சுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சரவணாலயா பரதநாட்டிய பயிற்சி மையமும் அதுக்கப்புறம் நேரு யுவகேந்திரா டீமும் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் நடந்த ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ப்ரோக்ராம் இதுதான் சொல்லலாம். ரொம்ப ஈகராக இருந்து நானும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நிறையா ஃபன் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்த உடனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. இப்போது காமிக்கிறது கம்மியாக இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க அட்ரஸ் அண்ட் தென் நம்பர் வாங்கிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமாக என்ன கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா ரன்னிங் ரேஸ் தான். ஸோ அந்த ரன்னிங் ரேஸ் நேரு யுவகேந்திராவோட சேர்ந்து நம்ம கொலாபில் பண்ணியிருந்தோம். வாங்க அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்களே வீடியோ ஃபுல்லாக இருந்து பாருங்கள். நிறைய ஃபன் நடந்தது. ஆக்சுவலி vlogல போட்டுக்கலாம்ல. இருடா இங்கிட்டு வா. இப்படி வா. சே ஹாய். இவன் என்னோட தம்பி நவீன். நாங்கள் அங்கே நேம் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருந்த டைமில் இவர் இங்கே ரன்னிங் ரேஸ்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. இவ்வளோ பேர் என்ன சார் கத்த கூட பண்ணுறாங்க. வாடா அங்கே காம்படிஷன் முடிஞ்சு வின்னர்லாம் நோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டியூட் வந்தாச்சு. நம்மளோட சீஃப் கெஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போது ஷால்வா வாங்குறது என்னோடய அப்பா, ரெஸ்பெக்டிவ் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். அண்ட் தென் அதை கொடுக்குறது அவரோட டீச்சர். அப்பா படிக்கும்போது அவருக்கு தமிழ் வாத்தியாராக இருந்தார். ஸோ இந்த தருணம் எனக்கு ரொம்பவே நிகழ்ச்சியாக இருந்தது. நல்லாசிரியர் விருது பெற்ற மதிப்பிற்குரிய கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சைடில் நிற்கிறது ஸ்டேட் லெவல் கபடி ஜட்ஜ். அவரும் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார் அன்னைக்கு. எனக்கு இந்த தருணம் ஏன் ஸ்பெஷலாக இருந்தது அப்படின்னா, என்னோடய இன்ஸ்டியூட்டில் என்னோடய அப்பா அவரோட டீச்சருக்கு ஹானர் பண்ணுறதும் அவர் என்னோடய அப்பாவுக்கு ஹானர் பண்ணுறதும் ரொம்பவே பெருமையாக இருந்தது. அண்ட் தென் நவீன் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அண்ட் தென் கபாடி ஜட்ஜ் இவர் அந்த டைமில் தான் நாங்கள் மீட் பண்ணோம். ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருந்தார். ஸோ இந்த டைமில் நான் அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தம்பி குபேரன். இவர் மொதல் நாளே வந்துட்டார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களுக்கும் தேங்க்யூ. எனக்கு தெரியவே தெரியாது. நேற்று நடந்தது எல்லாமே இந்த விழாவிலே என்னோடு கொண்டிருக்கக்கூடிய நேருடைய விழாவர்களே, பெற்றோர்களே, மூர்த்தி அவர்களே, சங்கீதத்தையவா சரவணமையார்களே, எல்லாத்துக்கும் நம்முடைய நிகழ்ச்சியை தொகுக்கக்கூடிய ஆசிரியர் ரெண்டு பேருக்கு நான் சொல்றேன். ஏன்னா நான் வர்றதுல ரெண்டு பேரும் நேற்று தான் நான் விழா நிகழ்ச்சி சரவணமையா பார்த்தேன். அதே மாதிரி இவரை இன்னைக்கு பார்க்குறேன். ஆனால் ரெண்டு பேருடைய செய்தி எனக்கு முன்னாலே வந்துச்சு. அப்படின்னா அந்த விஜயத்தினுடைய நண்பர் ஆண்டுதான் நல்லா நீங்க சொன்னாங்க. அவர் நான் நேற்றா பார்த்தேன். அதே மாதிரி இந்த கீழே தேர்வு எழுத கண்காணிப்பாளராக கொண்டு என்னுடைய நெருங்கிய நம்ம பையன் சென்று பையன் அவர் 3 தமிழ் மன்னாட்டே எங்கப்பான குறிப்பிட்டு கீழே கண்டின்னு சொன்னேன். பக்கமாக வாங்கி தண்ணி வச்சேன் அப்படின்னு தமிழ் சொன்னேன்.
அப்படி தாயை தந்தையில் வந்து எழுபது ஆசிரியர் கேள்விப்படி ஒரு 20 பேர் நெஞ்சார்ந்த வாழ்க்கைகள் இதே மாதிரி பிள்ளைங்க காட்சி பேசி ஆடின பார்த்து பிள்ளைங்க ரொம்ப எனர்ஜியா ஆடல் எனர்ஜி தான் சாமி சொல்றாங்க மரியாதைகள் பண்ணும் படமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல நலன்னு சொல்றாரு. பண்ணு படம் அதை என்னுடைய செய்கிறார்கள் மேற்கொள்ள எப்படி வாத்தியார் ஆனால் ஒரு கலை ஞானத்தோட கலை ஒரு ஞானத்தோட கலையோட ஆர்வத்தால் இந்த வழியில் நடத்துறது ரொம்ப சிறப்புமான வாழ்த்துக்கள். முதல்ல சிரமமாட்டாங்க மற்ற ஊர்களில் வந்து சில நிறைய நாட்டுக்குரிய இருந்தாலும் சார் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக நிறைய விஷயம் பேசினார். அது ஃபுல்லாக நான் காட்டல. இப்போது டான்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். அப்படியே இங்கே பாருங்க. நைஸ். சாரா எப்படி ஃபீல் பண்ற? அட பாவி. இல்ல இந்த கோலம் வீட்ல பிராக்டிஸ் பண்ணியா ஃபர்ஸ்ட் டைம்? எப்படி ஃபீல் பண்ற? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பயமா இருக்கா? என்ன கொஞ்சம் பயமா இருக்கு. பயமா இருக்கா? சரி ஓகே, நல்லா பண்ணு. ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பார்க்குறேன். ஓகேயா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க. நான் வந்து எல்லாத்தையும் இந்த பொண்ணே பாருங்க, இந்த பொண்ணே பாருங்க. இல்லை நான் வந்து யார் யார் எப்படி போடுறாங்க நான் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வந்ததுல இருந்துங்க ஒரு நிமிஷம் நான் சாப்பிட்டுச்சு, ஜூஸ் குடிச்சிச்சு, யார் யார் அதுக்கப்புறம் வந்து தின்னுட்டே இருந்துச்சு. நான் பார்க்குறப்ப இப்படி போட்டு அதுதான் நம்மளுக்கு வேலையை. அவன் கோலம் போட்டி நடக்குது, அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் காம்படிஷன் நடக்குது. ஸோ அங்கே ஒரு பொண்ணு வீடியோ எடுக்க கூப்பிடுவோம். பாய் பாய். சும்மாவே நிற்கிது, எதுக்கு வீடியோ எடுத்து மூஞ்சி பிளர் ஆயிடுச்சுமா. எப்படிமா இருந்துச்சு ப்ரோக்ராம்? பிடிச்சிருந்தா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. மாடி இவ்வளோ பெருசாக போட்டுட்டாளா அந்த பொண்ணு? டேய் கான்செப்டே மகளிர் தினம் தானடா. என்னடா ரங்கோல்? அப்படியா? அப்படியா? அது என்னது இருக்கு? கருவறைக்குள்ள இருக்கு மாதிரி. இருடா, இப்போ சொல்றா. பாப்பா வந்து கருவறை
கான்செப்டா? ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவ்வளோதானா? அவ்வளோதான். கான்செப்ட் சொல்லலையா யாரும்? என்னடா அது தீ பிடிக்குது? டீ பிடிக்குன்னு தெரிஞ்சிருக்கா, இது போதும் காய்க்கு. என்னது? என்னங்க பண்ணிட்டு இருக்கேன். கையில எவனா கோலப்படி கொடுத்துரு. பேசி நோ தேங்க்ஸ். என்னது? பெருந்தன்மையாக எடுத்துக்கிறோம். சரிப்பா. இப்படி இருக்கலாம். என்ன காலையில் ஒரு மனுஷி வந்து கிளம்பி குளிக்க வச்சு எல்லாம் பண்ணி சாப்பாடு கொடுத்து ஒரு பிள்ளையை அனுப்புனா, இங்கே வந்து அந்த பிள்ளையை இழுக்கிறது, அந்த அம்மா காயம் தள்ளி விட்டு அதுக்கப்புறம் என்ன பொண்ணாட ஒத்துறேன்னு சொல்லி இப்படி போத்தி மூஞ்சியை உட்காந்துட்டு அடிச்சு அவர் அப்பா மிரள்றாரு. இது நம்மளை அடுத்து நம்ம டார்கெட் அவர் இங்கிட்டு பார்த்து அப்புறம் கடைசியில் ஒரு வழியாக போத்தி கவர் பண்ண பத்தலை. அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், இனிமே அடுத்த ப்ரோக்ராம்னா சேலையை பாதியாக 2 அடிக்கு தச்சு மொத்தம் குடும்பத்தோட போட்டு அவர் பார்க்குறாரு கிரமாடா அப்படி வந்து நான் மாட்டி. எல்லாருமே பேரண்ட்ஸை வந்து பெருமைப்படுத்த தான் உழைக்கிறோம். ஸோ அன்றைக்கி வந்து இந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பி. நான் ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ கிஃப்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க, ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. பண்ணுறது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் பிரகாஷ். அவன் தான் வந்து இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். அண்ட் தென் மகாஸ்ரீயோட அம்மா அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. கேட்ட உடனே ஸ்வீட்டாக அந்த ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஓகே சொன்னாங்க. ரொம்ப லக்கி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சதுக்கு. அண்ட் தென் தேங்க்ஸ் டு காட். நான் இந்த மாதிரி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ரோக்ராம் நடக்கும்னு நினைக்கல. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.